வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பெட் லவ் சதீஷ் அண்ட் இதை சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் இது வந்து சொல்றதே இல்லை. அது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறது. ஓகே, எனிவே இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோங்க. என்னன்னா, இப்போ நம்மளோட டிஎம் ஒரிஜினல்ஸ் சேனலில் நம்மளோட தங்கமகன் சீரீஸ் வந்து டெய்லி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட்ஸ்லேயும் எபிசோட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஃபுல் லென்த் எபிசோட்ஸும் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரியஸாக வந்து ஒரு சீரியல்லாம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். ஸோ அதனால் குடும்பமாக உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த vlogல வந்து நாங்கள் அந்த தங்கமகன் சீரீஸ்க்கு எப்படிலாம் ஷூட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு பிடிஎஸ் vlog மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது. நான் தனியாக இருக்கப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷண்மு வந்து ஷூட்டில் இருக்காங்க மேடம். ஹீரோயின் மேடமோட போர்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு ஷூட் இல்லை. ஸோ அதனால தான் சரி நம்ம வந்து ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணி செல்லக்குட்டீஸ்க்கு ப்ராசஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்றக்காக வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமாக இந்த சீரீஸை இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு கமெண்ட் கூட நெகட்டிவாக பார்க்கவே இல்லை. அதுக்காக அதில் நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. நாங்கள் ஒரு சின்சியராக ஒரு எஃபோர்ட் ஒன்று எடுத்திருக்கோம், அதுக்குன்னு ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்கு இல்லையா. அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ லவ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த வீடியோவில் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. அது திருப்பி ஏதாவது ஒன்று ஒரு என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்றக்காக தான் நாங்கள் இந்த சீரீஸே ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இப்போ இந்த சிறுகடிக்க ஆசையெல்லாம் வந்து நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் இப்போ 3rd இயர் ஆனிவர்சரிலாம் வந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. 3 வருஷம் அந்த சீரியல் ஓடி இருக்குது அப்படின்னு. அதை பார்க்குறப்பலாம் ஆசையாக இருந்துச்சு, தங்கமகன் இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒன்றா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அதுக்கு இன்னும் நம்ம நிறையா போக வேண்டியிருக்கு. எங்களோட கோல் அதுதான். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் எபிசோடு ஒரு 50,000 பேர் கிட்ட பார்த்துருக்கீங்க, செகண்ட் எபிசோடு ஒரு 35,000 சம்திங் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன வரும், அடுத்த எபிசோட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்குறாங்க. பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் இதுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாட் ஈவன் 0.1%. ஓப்பனாக சொல்லலாம், இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்க ஷார்ட்ஸ் எபிசோடும் சரி, ஃபுல் லென்த் எபிசோடும் சரி, இன்னைக்கு இருக்க ரேஞ்சுக்கு அது லாஸ் தான். நாங்கள் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கோம், அதில் இது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஹோப், நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போட அவங்களோட சப்போர்ட் இன்னும் பெருசாக இருக்கும், இது இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியில் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு போட்டு காமிச்சு உட்காந்து பார்க்க வைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஷூட்க்கு வந்து கிளம்ப போகிறோம். இனிமேல் தான் வந்து கிளம்பணும். லைட்டாக மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, இந்த க்யூர் ஸ்கின் இந்த ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஏன் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, ரீசெண்ட் டைமில் என்னோட ஃபேஸில் வந்து ஸ்கின் அலர்ஜி, ஆயில் ஸ்கின்னு, ஃபேஸ் வந்து அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி, ஃபேஸ்மே வந்து அப்படியே டல்லாகிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன், அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இந்த க்யூர் ஸ்கின் பற்றி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணா. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். வீட்டில் இருந்தே க்யூர் ஸ்கின் மூலமாக ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை பேசலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்பாங்க, ஸ்ட்ரைட் வியூ, சைட் வியூலாம். ஸோ நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கிட் கொடுப்பாங்க. ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணி கொடுத்த அப்புறம் உங்கள் ஃபேஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் ஃபேஸ் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கின், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயோ இல்லை ஒரு ஸ்கின் எக்ஸ்பர்ட் கூடயோ அப்பாயின்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் சேட் மூலமாவோ இல்லை ஃபோன் மூலமாவோ உங்கள் ஃபேஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை உங்களுக்கு சென்டும் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த க்யூர் ஸ்கின்னோட கஸ்டமைஸ் கிட் வந்து சென்ட் பண்ணாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், கேப்சூல், ஜெல், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. இது வந்து எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. ஒரு வாட்டி நீங்கள் பேசி க்ரீம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து உங்களை விடவே மாட்டாங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க இஷ்யூஸ்லாம் போயிடுச்சா, உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆயிடுச்சு
ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருப்பாங்க உங்க போட்டோ மூலியமா. இது கூட நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, எப்படி நம்ம ஹெல்த்தியா வந்து ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றது, எவ்வளவு தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுல நீங்க பேசுற டெர்மட்டாலஜிஸ்ட் கூட ஃப்ரீயா பேசிக்கலாம், ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது. 21 டேஸ்க்கு ஒரு முறை நம்ம வந்து ஃப்ரீயாவும் செக்அப்பும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கிட் வந்து 2200 வந்துச்சு. இதுலயே வந்து இன்னொன்னு இருக்கு 1700க்கு 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணா ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். சரி வாங்க நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேணாம், நம்ம போய் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுவோம். டைம் ஆயிட்டு இருக்கு. கியூ ஸ்கின் ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஜென்டிலா இருக்கும், மைல்டா இருக்கும், ஸ்மெல்லுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ கியூ ஸ்கின் ப்ராடக்ட்டை நீங்களும் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ல இருக்க என்னோட கூப்பன் கோடை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு கிளம்புவோம். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து கவி. வாங்க கவி வாங்க கை கொடுங்க. இவர் தான் வந்து கவி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? இந்த சீரீஸ்ல வந்து குட்டி பையனா நடிச்சிருக்காரு. அவர் உண்மையிலே குட்டி பையன் தான். இது என்ன செய்தி எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் என்னை கோபால்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா இவர் வந்து யாருன்னா இருடா அப்படின்னு இல்லைண்டா சண்முகம் வந்து இவனுக்கு அத்தை. இவனை வந்து ஒரு குட்டி பையன் ரோலில் வந்து இது பண்ணியிருக்கோம். இவனை இங்கே வச்சு மேனேஜ் பண்ணுறதே பாருங்க, நின்று பேசிகிட்டே இருக்கும்போது கையில் முடிய பிடிச்சி வைக்கிறான். இவனை இந்த ஷூட்டில் வச்சு மேனேஜ் பண்ணி இவனை நடிக்க வச்சு இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா எபிசோட்லாம் பாத்தியா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீ வந்த பாத்தியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஸ்கூல்லலாம் என்ன சொன்னாங்க? ஸ்கூலில் கண்டுக்க மாட்டாங்களா? பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. அவதான் என்னோட ஃப்ரெண்டு. அவதான் எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இதுதான் டைரக்டர் வந்து நடிச்சு சொல்லி கொடுப்பாங்க. அவருக்கு கேமரா எடுத்தாலே கொஞ்சம் ஷையா இருக்கும், அதனால வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. அவங்க கேட்டுட்டு இருக்கா. பாலா வந்து கேமரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குற? அவனா நீ என்ன போயிட்டு இருக்கு? நடிக்கிறாங்களா? எல்லாருமே நடிக்கிறாங்க. எல்லாரும் நடிக்கிறது டைலாக் சொல்லி தராங்க. நீ நடிக்கல இன்னும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக மேடமுக்கு இங்கே தான் வந்துட்டு ஷூட் போயிட்டு இருக்கு. சண்முக மேடம் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் நடிக்கிறது. என்னப்பா வாலா உனக்கு சொல்லுமா? அதான் பார்க்குறேன். அவர் தான் நம்ம கேமராமேன், கலரிஸ்ட், ஒரு டேரக்டர். மணிமேகலை என்னடா வெக்கமா? ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியாது. எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. மேடம்க்கு இப்போ வந்து எடுத்துட்டாங்க, அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் வச்சிருக்க மளிகை கடை. அங்கே ஓனர் உட்காந்துருக்காங்க. உன் கடன் சொல்லிக்கிட்டு ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா? இல்ல இன்னைக்கு ஒன் டைக்கு என்னோட மளிகை கடை தானே, அதுக்காண்டி சொல்றேன். நீ ஓனர் இல்லையா? இது ஒரு ஃபேன்சி ஸ்டோராக இருந்ததை நாங்கள் மளிகை கடையாக மாற்றிருக்கோம். இதெல்லாம் நாங்க வாங்கி போட்டிருக்கோம். ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துட்டு போய் வச்சுட்டு அடுத்து எப்பவும் மளிகை கடை ஷூட் இருக்கும், அப்போ வந்து திருப்பி போட்டுட்டு பண்ணிடுவோம். இப்போ ஷூட் அதுல பழையது நேரத்துக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அதெல்லாம் இல்ல, பாத்துட்டேன். ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கு. இப்போ நாங்க எடுத்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குர்குரே அந்த இதெல்லாம் நாங்க சாப்பிட்டுக்குவோம். காலையில வந்தோடனே டேரக்டர் வந்து ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. இல்ல அவங்களுக்கா சூப்பர் சூப்பர் நல்லா ஏறுங்க. இல்ல அவ என்னமோ பெரிய ஹைட் மாதிரி உனைய பார்த்து சிரிக்கிறா பாத்தியா? நான் உள்ள நிக்கிறனால ஹைட்டா இருக்கேல்ல, அதனால ஏறுமா ஏறுமா. ஹைட்டா என்ன அப்ப கூட ஹைட் ஆகல? அப்பயே அப்படியே தான் இருக்கீங்க. இன்னும் ரெண்டு கல்லு போட்டீங்கன்னா உங்களோட ஹைட் ஆயிடும். எப்பயுமே பாட்டி உட்காந்து நாங்க ஷூட் பண்றதெல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்களா, அப்ப வந்து இதான் சாக்கிட்டு அந்த அப்படியே வாடி போடி சொல்றாங்க. இப்படி சிரிக்கிற ஹரிய வந்து சொன்னாங்க, டைலாக் தான் அவன் சொல்லியிருக்கான், இதான் சாக்குனா அந்த பொண்ணு என்ன வாடி போடி சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அப்ப வந்து நான் இல்ல, இப்ப வந்து அந்த அக்கா சொன்னோம் சிரிப்பாயிருச்சு. அதான் எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குதுடா. புரியல. இப்படிதான் நாங்க வந்து ஷூட் எடுத்துட்டு அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டே வந்து ஜாலியா எடுத்துட்டு ப்ரோ இதெல்லாம் தூக்கிடுங்க ப்ரோ. சப்ளை எப்படி தூக்குவாங்க? அழுகுறான். ஏய் அழுவலடா. அதுக்கு வேற வேலை இல்ல, இதுதான் ரெடி பண்ணி பண்ணி பேசிட்டு இதுதானே நம்மளையும் பேசுவோம். ஏன் அக்காக்கு முடிச்சிருவோம். எடுப்போம் முதல்ல, எனக்கு எடுப்போம். பரவாயில்ல உங்களுக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்க லேட்டாக தானே வந்தீங்க. போடா
போனா டுபாக்கூர் போய் நாங்கள் இப்படிதான் டேரக்டர் வந்து சும்மா ஓட்டிக்கிட்டு இருப்போம். என்னது விண்வெளி நாயகா போதும் தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏய் என்னடா சொன்னாங்க சீரிஸ் எப்படி இருக்கு நான் இது ஃபுல்லா சொல்றேன். எந்த பிள்ளை சொல்ல சொன்னேன்? இல்ல எல்லாரும் சொன்னாங்க எப்படி சரி சும்மா பர்టిక్యులரா இல்ல இவங்க எனக்கு சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படினா இது டியூஷன் அக்கா வேற யார் சொன்னது சந்தோஷமா இல்ல அம்மா சொன்னது சந்தோஷமா இல்ல அப்பா சொன்னது சந்தோஷமா இல்ல அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு எனக்கு. நடிங்க ஹீரோயின் மேடம் நடிங்க. போலாமா? எங்க போலாம்? விண்வெளிக்கு. இதுக்கு நான் அடிச்ச காமெடியே பழைய காமெடி. இதுல ஏதோ புதுசா ஏதோ பண்றாங்க விண்வெளிக்குன்னு. ஓகே பேக் ஹோம் மணி எத்தனை 11 PM 11 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷூட்டு ஃபினிஷ் பண்ண ஷண்மும் லேட் பண்ணிட்டு இருப்பா போல, அதனால எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஏன் இன்னைக்கு 11 மணி ஆயிடுச்சு ஷூட் முடிக்க? காலைல கரெக்டாக தானே ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? இத்தனைக்கும் 4 ஷார்ட்ஸ் எடுக்கலன்றீங்க. 4 ஷார்ட்ஸ்லாம் எடுக்கல, ஒரு ஷார்ட்ஸ் தான் பிளான் பண்ணாங்க. முன்னாடி ரீஷூட் முன்னாடி பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட எடிட் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா வரல. ஸோ அவங்க திருப்பி வர சொல்லி எடுத்தோமா, அவங்க வர டிலே பண்ணிட்டாங்க, லேட்டாக பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா நாளைக்கு மறுபடியும் ஷூட் இருக்கு, அது எங்கள் 2 பேத்துக்குமே இருக்கு. அதில் வந்து லவ் ஷார்ட்ஸ் ரொம்ப நேரம் அதை பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு மளிகை கடையில் 1 டே ஃபுல்லாக, அப்புறம் சலூனில் 1 டே ஃபுல்லாக எடுப்போம், அப்புறம் 1 டே ஃபுல்லாக அவுட்டோரில் எடுப்போம், அப்புறம் 1 டே ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி கூட எடுப்பாங்க, அப்புறம் 1 டே ஃபுல்லாக என்னோட ஃபேமிலி கூட எல்லாம் எடுக்க மாட்டோம். அவுட்டோர்லேயே எங்களோட ஃபேமிலி வந்துட்டு போயிடுவாங்க. இப்போதான் என்னோட அம்மாவும் அப்பாவும் இதில் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வந்து எழுதுங்க, 1-2 தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே விருப்பப்பட்டு கேட்டனால அவங்களுக்கு திருப்பி எழுதி நாளைக்கு வந்து அவங்க கூட ஷூட் போகிறோம். நான் வந்து காட்டுறேன், காலையில் பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஷூட்க்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து 12 மணிக்கு தான் வர சொல்லியிருந்தோம், அதனால போயாச்சு. ஆனால் காலையிலேயே வந்து ரொம்ப ஆயிடுச்சு. சொல்லுங்க சம்பவம் இவங்க அம்மா போனை போட்டு ரேடோவுக்கு கால் இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கான், நீங்க போய் பார்க்கணும், நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னு போனை போட்டிருக்காங்க. நாங்களும் ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து போனால் அவன் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஈரமாக இருந்திருக்கும், அதனால ஒரு மாதிரி ஏதாவது வளர்த்திருப்பான், கை காலை ஆட்டியிருப்பான், அது ஏதோ இதாகிட்டு நினச்சிட்டாங்க போல. ஆனால் அவனுக்கு வந்து கால் ப்ராப்ளம் இருக்கு. நாங்கள் அவனை அடாப்ட் பண்ணுறப்பயே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி விட்டுட்டு தான் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் அவனுக்கு மெடிசன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவனுக்கு அந்த காலில் பெருசாக எந்த இஷ்யூமே வந்ததில்லை. இப்போ திடீர்னு சொன்னதும் நான் பயந்துட்டேன், ஐயோ அதில் அந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் வந்துச்சு போல அப்படின்னு. பார்த்தா நல்லா தான் இருக்கான், ஆள் கொஞ்சம் குண்டு குண்டுன்னு ஆயிட்டான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டியான். ஆமாம் நல்லா பல்க் ஆகிட்டான். நான் ரொம்ப மாதம் கழிச்சு பார்க்குறேன்னா எனக்கு டக்குன்னு என்னடா இது இப்படி இருக்கான் அவன். ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிட்டாக இருப்பான், காய்ச்சல் தான் கொண்டு கொண்டு இருப்பான். அவன் வந்து ஃபிட்டாக இருப்பான், அவனுக்கு அந்த பாடி ஷேப்பே வந்து நல்லா இருக்கும் ரேடோக்கு. இப்போ பார்க்குறேன் ஊதி போய் உருண்டையாக இருக்கான். சாப்பாடும் அதனால மேபி அதனால கூட அவனுக்கு கால் மறுபடியும் பெயின் வர ஆரம்பிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக லேப்ரடார் ரொம்ப வெயிட் போடக்கூடாது, அதான் கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போய் பார்த்துட்டு வந்துடும். ரேடை வந்து சூப்பராக செம்மையாக வந்திருக்கான். அது மினி விளாகுமே வந்து எடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட பாலா வீட்டில் தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஷூட்டு. ஏன்னா பாலா வீடு தான் இப்போ வந்து இந்த சீரீஸ்க்கு எங்கள் என்னோட வீடாக வந்து வச்சுருக்கோமா. ஸோ அம்மா அப்பா கூட இன்றைக்கி வந்து ஷூட் இருக்குன்னு சொன்னதில்ல, அது வந்து பாலா வீட்டை போய் இப்போ வந்து எடுக்க போகிறோம். அம்மாவும் அப்பாவும் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, நானுமே போயிட்டு கிளம்பணும். சாருக்கு வந்து ஈவினிங் தான், ஆனாலும் நம்ம ஷூட் எடுக்கும்போது கூட்டிகிட்டு வரணும்ல, அதுக்காண்டி கூட்டிகிட்டு வந்தேன். போயிட்டு நம்ம கிளம்பிட்டு ஷூட் எப்படி போகுது, நம்ம மம்மியும் டேடியும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். 30 minutes later. ஸோ இவங்க தான் என்னோட மம்மி. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில். இப்போ எனக்கும் மம்மிக்கும் தான் வந்து ஷார்ட் பண்ணுவோமா, பேசுங்க ஏதாவது. எங்க தங்கமகன் சீரியலை யூடியூப்ல போடுறோம், எல்லாரும் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அவங்களோட சேனலுக்கு சொல்லி இவங்க வந்து எங்களோட தாத்தா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இதுல வந்து என்னோட அப்பாவா வந்து பண்றாங்க. இப்போ வந்து தாத்தாக்கு அம்மாக்கு எனக்கு 3 பேர் தான் இங்க வந்து ஷார்ட். வாங்க பார்ப்போம். Back.